السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 240. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 240ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹதீரி மின் ஈதா ஸாலிஹீன வல்லஅஃபதி வல் மசாகின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 240ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது வரக்கூடிய 2 ஹதீசுகள் என்பது இதற்கு முந்தி சென்ற அந்த பாடங்களில் இடம்பெற்ற ஹதீஸினை இங்கு திரும்ப நினைவு கூறுவார்கள். அதுல முதலாவது ஹதீஸ் என்பது இந்த இடத்திற்கு பொருத்தமானதாக இருப்பதன் காரணமாக இந்த பாடத்திற்கீழ நமக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஹதீஸானது மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப் என்று தொடங்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதற்கு முந்தைய பாடத்துல இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ அந்த ஹதீஸை இங்கு திரும்பவும் நினைவு கூறுவார்கள். அதனுடைய கருத்து சுருக்கத்தையும் நம்ம அதை வாசிக்கும் போது நம்ம பார்ப்போம். இப்ப இரண்டாவது ஹதீஸாக ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஒரு ஹதீஸையும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருவார்கள். அந்த ஹதீஸானது பாபு மஹாஃபதத்தில் யதீமி என்ற அந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கும். அப்போ அந்த ஹதீஸினை இந்த பாடத்தின் கீழ் கொண்டு வந்து இதற்கும் தோதுவாக அமைத்து நமக்கு இங்கும் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸாக தான் இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸாக இது அமையக்கூடியதாக இருக்கு. அந்த ஹதீஸினுடைய தலைப்பு தான் அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த மூன்றாவது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சுபஹ தொழுகையை ஒருவர் தொழுது விட்டால் அந்த நபர், அந்த சுபஹ தொழுகிய அந்த நபர் அல்லாஹுடைய பொறுப்பில் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவரு அல்லாஹுடைய பொறுப்புல உள்ளவர், அல்லாஹ் அவருக்கு பொறுப்பாளனாக ஆகக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ள அந்த நபரிடத்துல நீங்கள் இடையூறு கொடுக்க வேண்டாம். அந்த நபருக்கு நீங்கள் இடையூறு தராதீங்க, நீங்க நோவினை கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் தன் பொறுப்பில் உள்ளவர்களுக்காக உங்களில் யாரையாவது ஒருவரை குற்றம் பிடித்து விட்டால் அவரை அல்லாஹு தஆலா அடைவான். வந்து அடைந்து அவரை நரகத்தினுடைய அந்த நெருப்பில் முகம் குப்புற தள்ளி விடுவான், முகம் குப்புற அல்லாஹு தஆலா வீழ்த்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம்.
இப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவை நம்ம அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்ப இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி தான் நம்ம பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அம்மல் ஹதீஸு, இந்த ஹதீஸுகள் ஆகிறது. இப்போ கசீரத்துன், அதிகமாக இருக்கிறது. மின்ஹா, அந்த ஹதீஸுகளிலிருந்து இருக்கிறது கீழ்வரும் ஹதீஸுகள். அதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நிறைய ஹதீஸுகள்ல இருந்து இந்த ஹதீஸும் கட்டுப்பட்டது என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. ஹதீஸு அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு ஃபில் பாபி கபல ஹாதா, இதற்கு முன்னதாக உள்ள அந்த பாடத்தில் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்குரிய அந்த ஹதீஸும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அப்போ இந்த பாடம் என்பது பாபு தஹதீர் மின் ஈதா இஸ் சாலிஹீன். அப்போ இது 48வது பாடம். 47வது பாடத்துல அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்ப அந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடியதாக இருந்தாலும் இதுவும் பொருந்தும் சொல்றாங்க. இப்போ இதுவும் இந்த தலைப்பின் கீழே, ஒரு கருத்தின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸ் என்னது? மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப் என்று தொடங்கக்கூடிய அந்த ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸு நம்ம முந்தைய பாடத்துல நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஹதீஸிற்கான இப்போ அந்த ஹதீஸுல என்ன சொல்ல வருவாங்க? அந்த ஹதீஸில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வான் என்பதாக. அல்லாஹ் சொல்வானாம், என் நேசரை ஒருவன் நோவினை செய்தால் அவனிடம் நான் போர் புரிவதற்கு நான் விரும்பிவிட்டேன். அப்போ போரை கொண்டு அவனிடத்தில் நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்வானா. இன்னும் சொல்வான், என் அடியான் தன் மீது கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவதில்லை என்றும் அல்லாஹ் கூறுவான். மேலும் என் அடியான் உபரியான நஃபீலான அந்த வணக்கங்களை செய்வதன் மூலம் அவனை நான் நேசிக்கும் அளவிற்கு நெருங்கி கொண்டே இருப்பான் என்றும் அல்லாஹு தஆலா தன் அடியானை பார்த்து சொல்வானா. அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், அவனை நான் நேசித்து விட்டால் என்று சொன்னால் அவன் கேட்கும் செவி புலனாகவும், அவன் பார்க்கும் அவனது பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடந்து செல்லும் அவனது காலாகவும் நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்வானாம். அப்ப அவனுடைய எல்லா உறுப்புகளாகவும் நானே மாறிவிடுவேன். அவனுக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனாக இருப்பானான். இன்னும் என்னிடம் அவன் ஒரு விஷயத்தில் அவன் கேட்டால் அவனுக்கு அதை நான் கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். ஏதோ ஒரு தேவன் என்னிடம் அவன் கேட்கிறான் என்று சொன்னால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். என்னிடத்தில் அவன் பாதுகாப்பை நாடுகிறான், அவனுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பை அவன் கோரினாள் என்று சொன்னால் அவனுக்காக முழுமையான பாதுகாப்பை நான் கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பேன் என்று அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சொல்வானாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் சொன்னதாக இந்த விஷயத்தை பதிவு செய்வார்களாம். அப்ப இந்த ஹதீஸ் அந்த பாடத்துல பதிவு செய்யப்பட்டதுதான். அப்ப இந்த பாடத்திற்கும் பொதுவாக இந்த ஹதீஸை எதனால கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா, இங்க இந்த பாடம் என்பது ஈதா இஸ் சாலிஹீன் வல் ஆஃபத்தி வல் மசாக்கீன். அப்ப நல்லோர்களை நோவினை செய்யறது, பலவீனமானவர்கள் இன்னும் ஏழைகளை நோவினை செய்வதை விட்டும் எச்சரிக்கை செய்தல் என்பதை குறித்த ஒரு பாடமாக தான் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? என் நேசரி ஒருவன் நோவினை செய்தால், அப்போ எனக்கு நல்லபடியாக வழிபட்டு என்னை நல்லபடியாக தொழுது கொண்டு என்னுடைய பிரியத்தை பெற்ற என்னுடைய நேசர். இப்போ அல்லாஹுடைய அடியார் சாலிஹீன்கள்லாம் யாரு? அல்லாஹுடைய அடியார்கள் தானே, அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றவர்கள் தானே நல்லோர்கள்லாம். அப்ப அந்த நல்லோர்களை நோய்வினை செய்தால் அவனிடம் நான் போர் புரிவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்களே இந்த ஹதீஸ்ல. அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸனை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த ஹதீஸ் மட்டும்தான் இந்த பாடத்துல கட்டுப்படக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை. இன்னொரு ஹதீஸ் நமக்கு பதிவு செய்யறாங்க பாருங்க.
ومنها حديث سعد بن أبي وقاص رضي الله عنه. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் இதிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கும், இந்த பாடத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸாபிகு ஃபீ பாபி முலாத்தஃபத்தில் யதீமி. முலாத்தஃபத்தில் யதீமி என்ற பாடத்தில் முன் சென்ற அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய